இன்னைக்கு தவளையும் எலியும் பற்றி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் தவளையும் ஒரு எலியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். டெய்லி அந்த தவளை எலி வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்களாம். இப்போ ஒரு நாள் தவளை எலியை பார்த்து, ஏன் நீ ஒரு நாள் ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கேட்டுச்சான். உடனே எலி என்ன சொன்னிச்சா, ஆற்ற கடந்து என்னால் வர முடியாது, தண்ணிலையும் நகர்ந்து வர முடியாதுன்னு சொல்லிச்சான். உடனே தவளை, நான் என் முதுகில் உட்கார வச்சுட்டு ஸ்விம் பண்ணி உன்னை கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிச்சான். அப்போ உடனே எலி சந்தோஷப்பட்டு அது முதுகில் ஏறி ஸ்விம் பண்ணி போக ஆசைப்பட்டுச்சான். அப்போ இன்னொரு நாள் எலி வந்து தவளோட முதுகு மேலே ஏறி ஸ்விம் பண்ணி போக ஆரம்பிச்சிச்சான். திடீர்னு அந்த தவளைக்கு பசி எடுத்துச்சான். இந்த எலியை தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிட்டு நம்ம அதை கடிச்சு சாப்பிட்டுலான்னு நினச்சிதான். நிறைய எலியை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போச்சான். அப்புறம் முக்கிச்சான். அப்போ ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கும் போது அந்த எலியை பார்த்துச்சா, தண்ணிக்குள்ளே இருக்கிற எலியை. அப்போ அது பிடிச்சி இழுக்கும் போது தவளையும் சேர்ந்து வந்துச்சா. கழுகு 2த்தையும் சேர்த்து சாப்பிட்டுச்சான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? மற்றவங்களை ஏமாத்துனா அது நம்மளே பாதிக்கும். தேங்க்யூ.